பிரைஸ் தி லார்ட். நேயர்களுக்கு அன்பான புனித வார வணக்கங்கள். இந்த புனித வாரத்துல மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த ஆழமான பார்வையில சிந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த நாளுக்காகவும் இந்த ஆழமான பார்வையின் வாசகம் எங்களுக்கு கொடுக்கும் வெளிச்சத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல எங்களுக்காக எந்த மறுப்பும் இல்லாம சிலுவையை சுமக்க சென்ற உம்முடைய அளவற்ற தியாகத்தையும் கீழ்ப்படிதலையும் நினைத்து உருக்கத்தோடு உம் பாதம் பணிகிறோம். ஆமென். தாயின் கருப்பையில இருக்கும் போதே எங்களை பெயர் சொல்லி அழைத்தமைக்காகவும் உமக்கு மாபெரும் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை அறியாத பிற இனத்தாருக்கு ஒளியாக மாற்றும் உம்முடைய மாபெரும் திட்டத்திற்காகவும் நாங்க நன்றி கூறுகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா இந்த வாசகத்தின் மூலியமாக வெளிச்சம் அவர்களின் வாழ்வில் ஒளிரட்டும். உமது மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் உமது அளவற்ற அருள் கிடைக்க மன்றாடுகிறோம். ஆமாம், அவர்களின் உள்ளங்கள் உமது அன்பால் நிரம்பட்டும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் இவங்க ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலையும் இல்லத்திலையும் பிரகாசிக்கட்டும்னு நாங்க கேட்கலாம். சிறப்பாக திருமதி பிரிசிலா, மிஸ்ஸஸ் பிரிசிலா அவர்களின் இதயத்தை புதிய இதயமாக மாற்றிட ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. மறுதளிப்பாலும் போராடும் விசுவாசிகள் பலப்படுத்தப்படவும், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் மனம் திருந்தி மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வரவும் வேண்டுகிறோம். கண்டிப்பா. மறைப்பணியாளர்களும் நற்செய்தி அறிவிப்பாளர்களும் பிற இனத்தாருக்கு உண்மையான ஒளியாக திகழவும், இருளிலும் விரக்தியிலும் இருக்கும் சமூகங்கள் ஆண்டவரின் ஒளியால் புதுப்பிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். திருவவை ஆண்டவரை மகிமைப்படுத்தி அனைத்து தேசங்களுக்கும் மீட்பின் சாட்சியாக விளங்கவும், எங்களுடைய சொந்த ஊழியத்தில் நாங்கள் பாடும் பாடல்களும் கற்பித்தலும் மற்றவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், விழும்போது மனம் திரும்பவும், தேசங்களுக்கு ஒளியாக வாழவும் உதவ ஜெபிக்கிறோம். ஆமென். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்குவோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். நேயர்களே, உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி. உங்களை உயிராக நேசிச்ச நீங்க முழுமையா நம்பின ஒருத்தர் திடீர்னு உங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்களா? அது ரொம்ப வலியான ஒரு விஷயம். ஆமா, அந்த எதிர்பாராத இடியால உங்க இதயம் சுக்குநூறா உடைஞ்சிருக்கா? அந்த விவரிக்க முடியாத வலிய பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப நுணுக்கமா பேச போறோம். இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன நிகழ்வு, அதாவது ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்றேன். ஓ, சொல்லுங்க, கேட்போம். ஒரு பெரிய நிறுவனத்துல 2 நெருங்கிய நண்பர்கள் கூட்டாளிகளா வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. பல வருஷமா அவங்க 2 பேருக்கும் இடையில அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். சரி. ஆமா. ஆனா ஒரு நாள் அந்த 2 நண்பர்கள்ல ஒருத்தருக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. தன்னோட உயிர் நண்பன் தனக்கு தெரியாம கணக்குகள்ல தில்லு முள்ளு செஞ்சு பல லட்சங்களை சுருட்ட போறான் அப்படிங்கறதுக்கான முழுமையான ஆதாரங்கள் அவருக்கு கிடைச்சிடுது. அச்சச்சோ, இது ரொம்ப பெரிய ஏமாற்றமாச்சே. ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். பொதுவா இப்படி நடந்தா நாம என்ன செய்வோம்? அந்த ஆதாரங்களை வச்சு எல்லோர் முன்னிலையிலும் அவனை அவமானப்படுத்தி காவல்துறையிட்ட பிடிச்சு கொடுப்போம். கண்டிப்பா. வேற என்ன செய்ய முடியும்? அதுதானே நியாயம். ஆனா பாருங்க, இந்த நபர் அப்படி செய்யல. அந்த நண்பனை தன்னுடைய வீட்டிற்கு இரவு உணவுக்காக அழைக்கிறாரு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுகளை தன் சொந்த கரங்களாலேயே சமைச்சு ரொம்ப அன்பாக பரிமாறுறாரு. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? ஏமாத்தனவனுக்கு விருந்தா? ஆமா, முழு விருந்து. உணவெல்லாம் முடிஞ்சு அவன் கிளம்பும் நேரம் வந்ததும் அவன் தோள் மேல கை போட்டு மென்மையா சொல்றாரு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு முழுமையா தெரியும். அதற்கான எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் உன்னை இன்னமும் முழுமையா நம்புறேன். உனக்கு எப்போ வேணும்னாலும் நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வாவ், இது உண்மையாவே எதிர்பார்க்காத ஒண்ணு. துரோகத்தோட வலிய முழுமையா உணர்ந்திருந்தோம். ஒரு துடியும் எதிர்பார்ப்பற்ற அன்பை அங்கு அவர் வெளிப்படுத்தினாரு. காத்திருங்க, நீங்க சொல்ற இந்த ஸ்டோரி கேட்பதற்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கலாம். ஆனா இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? உங்களை முழுமையா ஏமாற்ற துணிந்த ஒருவனை தட்டி கேட்காம அவனுக்கு சிறந்த உணவை பரிமாறி அனுப்புனா அவன் இன்னும் துணிச்சலா திரும்ப உங்களை ஏமாற்ற மாட்டானா?
பலருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆமா, இது கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா இது முட்டாள்தனமாவும் ரொம்ப பலவீனமாவும் கூட தெரியலாம். ஆனா அதுதான் இங்குள்ள சூட்சுமம். அந்த விருந்து அவனுடைய தவறை நியாயப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதில்ல. ஓ, வேற எதுக்காக அப்புறம்? மாயாக்க அவன் செஞ்ச அந்த தீமையான செயலை தன்னுடைய எதிர்பார்ப்பற்ற அன்பால செயலிழக்க செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. மன்னிப்பு அப்படிங்கிறது அடுத்தவரை தண்டிக்கிறதுல இல்ல, அவரை தன்னுடைய அன்பின் வழியா சிந்திக்க வைக்கிறதுல இருக்கு. இதத்தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போற புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்கான வாசகங்கள் மிக ஆழமா பேசுது. அப்படியா? அப்படி என்றால் இன்னைக்கு நாம பார்க்க போற எசையா இறைவாக்கினர் உரைத்த வாசகம் திருப்பாடல்கள் 71 மற்றும் யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 ஆகிய இந்த துரோகத்தையும் எதிர்பார்ப்பற்ற அன்போட முரண்பாட்டையும் தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க. மிக சரியா சொன்னீங்க. இந்த 3 வாசகங்களும் நமக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. சரி, நாம இப்போ எசையா இறைவாக்கினர் வாசகத்திலிருந்தே தொடங்குவோம். குறிப்பா முதல் வசனத்துல பாருங்க, கருப்பையில இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி அழைத்தார் அப்படின்னு இருக்கு. அருமையான ஒரு வசனம் அது. இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு அழகான ஒப்பீடு தான் தோணுது. பாத்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த சிற்பி ஒரு கல்லை எப்படி செதுக்கி ஒரு தனித்துவமான படைப்பா மாத்துறாரோ அந்த மாதிரி தான் நாமளும் எதேச்சையா இந்த உலகத்துல பிறக்கல. உண்மைதான், நம்ம படைப்புல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நவீன உலகத்துல பல பேருக்கு நான் ஏதோ விபத்தா பிறந்துட்டேன், எனக்குன்னு எந்த முக்கியத்துவமும் இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. அவங்களுக்கு இந்த வாசகம் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை தருது? நீங்க கேட்டது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. திருவிவிலியத்துல எசாயா புத்தகத்துல வரக்கூடிய அந்த பகுதிகளை ஆண்டவரின் ஊழியன் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஆண்டவரின் ஊழியன் பாடல்கள். ஆமா, புனித வாரத்தோட பின்னணியில இதை படிக்கும்போது இந்த வரிகள் உலக மீட்பரான இயேசு கிறிஸ்துவ முழுமையா சுட்டி காட்டுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதோட இது நின்னுடுது. வேற என்ன அர்த்தம் இருக்கு இதுல? இயேசுவை பின்பற்ற ஒவ்வொருத்தருக்கும், அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்கும் இது அப்படியே பொருந்தும். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைப்பது அப்படின்னா என்ன? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? திருவிவிலிய பின்னணியில ஒருத்தருக்கு பெயர் வைக்கிறது அவங்களுக்கான அடையாளத்தையும் நோக்கத்தையும் ஒரு ஆழமான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துற ஒரு விஷயம். வாவ், அடையாளமும் பாதுகாப்போம் இல்லையா? ஆமா, அறிவியல் பூர்வமா பார்த்தா கூட கோடிக்கணக்கான செல்களுக்கு இடையில நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்துல ஜெயிச்சுதான் நீங்க உருவாகி இருக்கீங்க. நீங்க தற்செயலா பிறக்கல. நிஜமாவே நாம யாருமே ஒரு விபத்து கிடையாது. கண்டிப்பா உங்க பெற்றோர் உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை உருவாக்குன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஒரு ஆழமான உணர்வு மட்டும் உங்களுக்குள்ள பதிஞ்சிடுச்சுன்னா போதும். அது பதிஞ்சா என்ன நடக்கும்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி நிராகரிச்சாலும், இல்ல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் அது உங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா உங்களுக்கான அங்கீகாரம் மனிதர்கள் கிட்ட இருந்து வரல, அது உங்களை படைத்த ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. இதை நேயர்கள் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது நிஜமாவே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. நாம தனித்துவமானவங்க, ஆண்டவரால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த ஆழமான பாதுகாப்பு உணர்வு ரொம்ப முக்கியமானது. நிச்சயமா. ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. அடுத்த வசனத்துல, அதாவது எசாயா 49:2 அந்த ஊழியன் சொல்றாரு, என் வாயை கூர்மையான வாள் போலும் ஆக்கினார், தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பழபழக்கும் அம்பாக்கினார், தம் அம்பராத்தூணியன் என்னை மறைத்து கொண்டார் அப்படின்னு. ஆமா, அந்த வசனம் ரொம்ப ஆழமானது. இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு சமூக வலைத்தள காலம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாரும் தங்களை வெளிப்படுத்திக்க துடிக்கிற ஒரு யுகம் இது. ஆமா, தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ற காலம் இது. எதை செஞ்சாலும் அதை உடனுக்குடன் உலகத்துக்கு காட்டணும், லைக்ஸ் வாங்கணும், அங்கீகாரம் தேடணும்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஆண்டவர் ஏன் உங்களை பளபளக்கும் அம்பா மாத்திட்டு அதை யாருக்கும் காட்டாம தன் கை நிழல்ல அம்பராத்தூணில மறைச்சு வைக்கணும்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஒரு பக்கம் கூர்மையாக்குறாரு, இன்னொரு பக்கம் மறைக்கிறாரு. இது எதுவும் முரண்பாடா தெரியலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்தோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு முரண்பாடு தான். ஏன்னா உலகம் என்ன சொல்லுது? உனக்கு திறமை இருந்தா அதை உடனே மார்க்கெட் பண்ணு, வெளியே காட்டு அப்படின்னு சொல்லுது. ஆமா, அதான் இப்போ ட்ரெண்ட். ஆனா ஆண்டவரோட வழிமுறையே வேற. மறைத்து வைக்கப்படுவது அப்படிங்கிறது நிராகரிப்பு இல்ல, அது ஒரு பாதுகாப்பான தயாரிப்பு. இப்போ ஒரு வாளியோ அம்பையோ எப்படி உருவாக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இரும்பு நெருப்புல போட்டு காய்ச்சி அடிப்பாங்க. சரியா சொன்னீங்க. இரும்ப நெருப்புல போட்டு காய்ச்சி சுத்தியாலால அடிச்சு கூர்மையாக்கி பளபளப்பா மாத்துவாங்க.
சரி, அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பளபளக்கும் அம்ப வெட்ட வெளியில காத்துலயும் மழையிலயும் அப்படியே போட்டுட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா துருப்பிடிச்சு போயிடும். ஆமா, சீக்கிரமாவே அது துருப்பிடிச்சு அதோட கூர்மை மழுங்கி எதற்கும் உதவாம போயிடும். இல்லனா எதிரியோட கண்ணுல பட்டு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அது அழிக்கப்படலாம். ஓ, அப்போ மறைச்சு வைக்கிறது பாதுகாப்புக்காகவா? அதனாலதான் ஒரு சிறந்த படைத்தளபதி தன்னோட மிகச்சிறந்த அம்ப சரியான நேரம் வர்ற வரைக்கும் தன்னோட அம்பரா துணியில பத்திரமா மறைச்சு வைப்பாரு. அம்பரா துணி அப்படிங்கிறது ஏதோ தூக்கி போடப்பட்ட ஒரு குப்பை தொட்டி கிடையாது. பின்ன அது என்ன? அது தளபதியோட முதுகுக்கு பின்னாடி அவருக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒரு இடம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க கூட உங்களோட திறமைகள் வெளிப்படாம அடுத்தவங்க உங்களை முந்திக்கிட்டு போறத பார்த்து நான் மட்டும் ஏன் இன்னும் இந்த இருட்டிலே இருக்கேன்னு நினைக்கலாம். நிறைய பேருக்கு அந்த ஏமாற்றம் இருக்கும். அந்த மறைக்கப்பட்ட காலங்களை ஆண்டவர் உங்களை கூர்மைப்படுத்துற காலங்களா பாருங்க. உங்களோட பொறுமைய, உங்களோட தாழ்ச்சிய அவர் செதுக்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்போ வெளி போடணும், எந்த இலக்கு நீங்க அடிக்கணும் அப்படிங்கறத அந்த மாபெரும் படைத்தளபதி மிக சரியா முடிவு பண்ணுவாரு. அப்போ மறைக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது தண்டனை இல்ல, அது ஒரு பாதுகாப்பு அரண். வெளியில பளபளப்பா தெரியறது முக்கியம் இல்ல, அந்த ஆண்டவரோட அம்பரா துணியில அவருக்கு எவ்வளவு நெருக்கமா நாம இருக்கோம் அப்படிங்கறத முக்கியம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, அந்த நெருக்கம் தான் நம்ம பலம். ஆனா இது தியரியா கேட்க நல்லா இருக்கு. யதார்த்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாம ஒரு விஷயத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருந்து அதுக்கு எந்த பலனுமே கிடைக்கலனா அந்த வலியை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். எசாயா 49:4 அந்த வலியும் விரக்தியும் அப்படியே வெளிப்படுது. வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாக பயனின்றிய நாற்றலை செலவழித்தேன் அப்படின்னு அவர் கதறும்போது அது இன்னைக்கு எத்தனையோ பேரோட குரலா ஒலிக்குது. ஆமா, நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு குடும்ப தலைவி விடியற் காலையில 4 மணிக்கு எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக ஓயாம உழைக்கிறாங்க. ஆனா நீ என்ன பெருசா செஞ்சுட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வலிக்கும். அவங்க இதயம் உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல ரொம்ப நேர்மையா கடுமையா உழைக்கிற ஒரு தொழிலாளி தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு போறத பார்க்கும்போது நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், எல்லாம் வீண் தானே அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த விரக்தி ரொம்ப யதார்த்தமானது. இந்த விரக்திக்கும் அந்த வசனத்தோட அடுத்த பாதியில வர என் பணிக்கான கூலி என் கடவுளிடம் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கைக்கும் நடுவுல எப்படி நாம ஒரு பாலத்தை அமைக்கிறது, அந்த மனநிலையை எப்படி மாத்துறது? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த வலி ரொம்ப யதார்த்தமான ஒரு மனித உணர்வு. திருவிவிலியம் இது மூடி மறைக்கல அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆறுதல் தான். ஆமா, அவங்களும் இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்காங்க. நீங்க திருவிவிலியத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா மாபெரும் இறைவாக்கினர்கள் கூட இப்படிதான் புலம்பியிருக்காங்க. எலியாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு கட்டத்துல ஆண்டவரே நான் இவ்வளவு செஞ்சு ஒரு பயனும் இல்லையே, என் உழைப்பெல்லாம் வீண்தானோ அப்படின்னு கதறி இருக்காங்க. அப்போ இது ஒரு இயல்பான மனித உணர்வு தான் இல்லையா? ஆமா, அது மனித இயல்பு. ஆனா அவங்க அந்த விரக்தியிலே தேங்கி நின்றல. அங்கதான் அவங்க ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தினாங்க. அது என்னன்னா, அவங்க தங்களோட உழைப்புக்கான வெற்றியையோ அங்கீகாரத்தையோ மனிதர்களோட பார்வையிலிருந்து அளவிடுவதை நிறுத்தினாங்க. ஓ, மனிதர்களோட பார்வையை தாண்டி பார்த்தாங்களா? ஆமா, இன்னைக்கு நீங்க உழைக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க கைத்தட்டணும், உங்க பாஸ் உங்களை பாராட்டணும், இல்ல உங்க குடும்பம் உங்களை கொண்டாடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா மனுஷங்க எப்பவுமே திருப்தி அடைய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, மனிதர்களோட பார்வை ரொம்ப சிறியது. ஆனா ஆண்டவரோட நீதி அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. நீங்க அடுத்தவங்களுக்காக சிந்திய வியர்வை, யாரும் பார்க்காதப்போ நீங்க செஞ்ச ஒரு சின்ன உதவி, உங்க நேர்மைக்காக நீங்க இழந்த விஷயங்கள், இது எதையுமே ஆண்டவர் மறந்துடல. கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களுக்கான கூலி, உங்களுக்கான அங்கீகாரம் மனிதர்கள்ட்ட கிடையாது, அது உங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஆழமா நம்பணும். அந்த பார்வை மாறும்போது உங்களோட விரக்தி ஒரு அமைதியான நம்பிக்கையா மாறும். மனிதர்களோட கைத்தட்டலுக்காக உழைக்காம ஆண்டவரோட குறிப்பேட்டுல அது பதிவாகுது அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை தான் நம்மள தொடர்ந்து பயணிக்க வைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எசாயா 49:5 மற்றும் 6 ஆகிய வசனங்கள்ல ஒரு மாபெரும் திருப்பம் வருது. ஆமா, ஒரு பெரிய ட்விஸ்ட் அங்க இருக்கு. இஸ்ரேல்ல காக்கப்பட்டவங்கள திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப எளிதான காரியம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. உலக எங்கும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனம் ஒரு மாபெரும் அழைப்பு. இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா
நம்ம எப்பவுமே நம்ம ஜெபத்துல ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளதான் நிப்போம். ஆமா, நம்ம தேவை என்னவோ அது மட்டும் தானே கேட்போம். என் குடும்ப பிரச்சனை தீரணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் கடன் அடையணும், அப்படி நம்மளோட ஒரு சின்ன விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவரோ, இந்த சின்ன வேலையெல்லாம் உனக்கு சரி வராது, நான் உனக்காக ஒரு உலகளாவிய திட்டத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சரியான ஒப்பீடு. நாம கேக்குறது ஒரு சின்ன மீன், ஆனா அவர் நமக்கு ஒரு கடலையே தர தயாரா இருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் ஆண்டவரோட மாபெரும் திட்டம். நாம பல நேரங்கள்ல ஆண்டவரை நம்மளோட சின்ன எதிர்பார்ப்புகளுக்குள்ள சுருக்கி அடைச்சிருவோம். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த ஒரு சின்ன பிரச்சனையை மட்டும் தீர்த்து வச்சிருங்க, அது போதும் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். ஆமா, நம்ம சிந்தனை அவ்வளவுதான் இருக்கு. அது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவது போல ஒரு குறிப்பிட்ட சின்ன காரியம்தான். ஆனா ஆண்டவரோட பார்வை எப்பவுமே பிரம்மாண்டமானது. அவர் உங்களை பிற இனத்தாருக்கு ஒளியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். பிற இனத்தார் அப்படின்னா இங்க யாரை குறிக்குது? எசாயா இறைவாக்குனர் காலத்துல இந்த பிற இனத்தார் அப்படின்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்நியர்கள், எதிரிகள், தங்களை அடிமைப்படுத்தினவங்க. ஓ, அவங்களுக்கா வெளிச்சமா இருக்கணும்? ஆமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட உழைப்பை பயன்படுத்தி உன் மக்களை மட்டும் காப்பாத்துறது ரொம்ப சின்ன விஷயம். நீ அனுபவிச்ச அந்த இருள், நீ பட்ட அவமானங்கள், நீ கடந்து வந்த காத்திருப்பு, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உனக்கு சம்பந்தமே இல்லாத இருள தவிக்கிற அந்த பிற இனத்தாருக்கு உன்னை வெளிச்சமா மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. வாவ், இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான திட்டம். இதை இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. உங்களோட தனிப்பட்ட போராட்டங்கள், அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மீட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. வேற யாருக்கு அது சொந்தம்? அது உங்களை சுத்தி ஆண்டவர்னா யாருன்னே தெரியாம, வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லாம இருட்டுல உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மாபெரும் வெளிச்சமா, ஒரு சாட்சியா மாறப்போகுது. ஆமா, நம்மளுடைய சாட்சி மத்தவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதனால உங்க தற்போதைய தோல்விகளை பார்த்து நீங்க துவண்டு போகாம, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானோட தொடக்கம் அப்படின்னு பார்க்க பழகணும். வாவ், இது உண்மையிலேயே நம் சிந்தனையை விரிவாக்குற ஒரு விஷயம். நம்மளோட வீழ்ச்சியோ காத்திருப்போ வலிகளோ இது எதுவுமே வீணில்ல. அது எல்லாமே நாளைக்கு இன்னொருத்தர அந்த இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வழிகாட்டியா, ஒரு வெளிச்சமா மாறப்போகுது. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! கண்டிப்பா அந்த நம்பிக்கை தான் நம்மள வழி நடத்தணும். நேயர்களே, இதுவரைக்கும் நாம சிந்திச்ச இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க. இப்போ உங்களை பார்த்து ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அந்த சவால் என்ன? கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நம்ம உழைப்பெல்லாம் வீணாயிடுச்சு, நம்ம வாழ்க்கை ஒரு இருட்டறைக்குள்ள முடங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, சரியா அதே இடத்துலதான் உங்களை அறியாத யாரோ ஒருத்தருக்கு ஒரு வெளிச்சமா உங்களை மாத்துறதுக்காக மாபெரும் படைத்தளபதியான ஆண்டவர் உங்களை கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அது ஒரு சிலிர்ப்பான உணர்வு தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த பிற இனத்தார் யாருன்னு தேடுங்க. உங்களை சுத்தி வாழ்க்கையோட விரக்தியில தவிக்கிறவங்களுக்கு உங்களுடைய காத்திருப்பும் உங்களுடைய மீட்சியும் தான் மிகப்பெரிய வெளிச்சமா மாறப்போகுது. இத ஆழமா சிந்திச்சு பாருங்க. மிகவும் ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனை இது. எசாயாவின் இந்த கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? உன் உழைப்பு வீணாயிடுச்சு, அதனால நீ ஓய்வு எடுத்துக்கொள் அப்படின்னு அவர் விட்டுறலையே. அதுதான் ஆண்டவருடைய வழிமுறையோட மாபெரும் அழகு. அதற்கான பதில நம்ம திருப்பாடல்கள் 71 வாசிக்கிறோம். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என்ற பல்லவியோடு தொடங்கும் இந்த வாசகம் எவ்வாறு உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சவால்களுக்கு ஒரு மாபெரும் அரணாக மாறப்போகிறது. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பாடல்களை படித்துவிட்டு ஆண்டவரே என் பாறை, அவரே என் கோட்டை என்று பாடுவது ரொம்ப சுலபம். கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். இன்று ஒரு மனிதன் தன்னுடைய அலுவலகத்தில் தினமும் தன்னுடைய மேலதிகாரியால் ரொம்ப மோசமா அவமானப்படுத்தப்படுகிறான், அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய பணப்பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறான். ஆமா, அவனது மனதுக்குள் 1000 புயல்கள் வீசிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்துல, அப்படிப்பட்ட சூழலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு கவிதை எப்படி அவனுடைய கட்டணங்களை செலுத்தும்? அவனுடைய உடைந்த மனதை எப்படி ஒட்ட வைக்கும்? ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. இது வெறும் ஒரு உளவியல் ரீதியான தப்பித்தல், அதாவது சைக்காலஜிக்கல் எஸ்கேபிசம் தானே தவிர நடைமுறையில் இது எப்படி வேலை செய்யும்? எனக்கு இது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு. இது மிக முக்கியமான கேள்வி. இது குழப்பமாக இருப்பதற்கு காரணம், நாம பாறை என்ற வார்த்தையை வெறும் ஒரு மறைவிடம் அல்லது தப்பித்து ஓடும் இடம் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, அப்போ அது மறைவிடம் இல்லையா? இல்லை. தாவீது அரசர் இதை எழுதிய பின்னணியை நாம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும்.
அவர் பயன்படுத்தும் பாறை, அதாவது எபிரேய மொழியில் செலா அல்லது சூர் அப்படின்னு சொல்வாங்க, மற்றும் கோட்டை, அரண், மெட்சுதா என்ற வார்த்தைகள் சாதாரண சுவர்களை குறிக்கவில்லை. அப்போ அந்த காலத்துல பாறைனா எதை குறிக்கும்? பண்டைய இஸ்ரேலில் ஒரு பாறை என்பது மலை உச்சியில் அமைக்கப்பட்ட, எதிரிகளால் எளிதில் ஏற முடியாத ஒரு மிக உயர்ந்த தந்திரோபாய இடம், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வான்டேஜ் பாயிண்ட் சொல்லலாம். ஓஹோ. அங்கு சென்று விட்டால் எதிரியின் அம்புகள் உங்களை தொட முடியாது. நீங்கள் பயந்து ஒளியவில்லை, மாறாக பாதுகாப்பான உயரத்தில் நின்று கொண்டு எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் உங்களால ரொம்ப தெளிவாக கண்காணிக்க முடியும். வாவ், அப்போ இது வெறும் மனிதம் அல்ல, பிரச்சனைகளை மேலிருந்து பார்க்கும் ஒரு உயர்ந்த தளம்னு சொல்றீங்க. சரியாக சொன்னீர்கள். இன்று உங்களை அச்சுறுத்தும் அந்த பொல்லார் அல்லது திருப்பாடலில் சொல்லப்பட்டுள்ள நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் யார்? முற்காலத்தைப் போல அவர்கள் வாழேந்தி வரப்போவதில்லை. ஆமா, இன்னைக்கு ஆயுதங்களோட யாரும் வர்றதில்ல. உங்களுடைய நச்சுத்தன்மை வாய்ந்த பணிச்சூழல், உங்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் வதந்திகள், குடும்பத்திற்குள் நடக்கும் அரசியல் அல்லது உங்களை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கும் அன்றாட வாழ்க்கை சவால்கள் தான் இன்றைய நவீன எதிரிகள். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நீங்கள் ஆண்டவர் என்ற பாறைக்குள் அடைக்கலம் புகுவது என்பது அறிவியலில் சொல்லப்படும் ஃபாரடே கூண்டு, அதாவது ஃபாரடே கேஜ் போல செயல்படுகிறது. ஃபாரடே கூண்டு, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்புமை. ஆமா, அந்த கூண்டுக்குள் சென்றால் எப்படி வெளியிலிருந்து வரும் எந்த மின்காந்த அலைகளும் உள்ளே நுழைய முடியாதோ, அந்த மின்சார கூண்டின் வெளிப்புறத்திலேயே சிதறடிக்கப்பட்டு விடுமோ, அதே போல ஆண்டவர் என்ற அரணுக்குள் நீங்கள் நுழைந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். துல்லியமா சொன்னீங்க. வெளியுலகின் விமர்சனங்கள், அவமானங்கள், பயமுறுத்தல்கள் எல்லாமே அந்த பாறையின் மீது பட்டு சிதறி போகுமே தவிர உங்கள் உள்ளத்தை, உங்கள் ஆன்மாவை தொட முடியாது. இது கேட்கறதுக்கே அவ்வளவு ஒரு தைரியத்தை கொடுக்குது. இதனாலதான் ஆசிரியர் முதல் வசனத்திலேயே, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும், உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்து இரட்சியும் என்று கேட்கிறார். இதனுடைய ஆழத்தை கவனித்தீர்களா? உலகத்தின் பார்வையில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம், மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம், நீங்க தோற்று போனதாக உலகம் உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனா அந்த பாறைக்குள் நீங்கள் தஞ்சம் புகும்போது உலகத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுவிக்கப்படுகிறீர்கள். அங்கு ஆண்டவரின் நீதி உங்களை சூழ்ந்து கொள்கிறது. அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் உங்களுடைய கண்ணியம் எந்த மனிதனாலும் திருடப்பட முடியாது. கண்டிப்பா. இதை உணரும் போது கிடைக்கும் தைரியம் ரொம்ப அளப்பரியது. ஆனால் இங்குதான் மனிதர்களாகிய நாம் சறுக்குகிறோம். நாம மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது, புயல் வீசும்போது மட்டும்தான் ஆண்டவரை தேடி ஓடுவோம். ஒரு தற்காலிக புகலிடத்தை தேடுவது போல நாம் ஆண்டவரை ஒரு தற்காலிக வழிகாட்டி போல பயன்படுத்துகிறோம். ஆமா, அது ரொம்ப வேதனையான ஒரு உண்மை. உங்களுக்கு தெரியுமா, நாம எப்படி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோமோ அப்படிதான் நம்முடைய விசுவாசத்தையும் வச்சிருக்கிறோம். வழி தெரியாத போது அல்லது தடம் மாறும்போது மட்டும் ஆன் செய்துவிட்டு சரியான வழி வந்தவுடன் ஆஃப் செய்து விடுவோம். பிரச்சனை தீர்ந்த உடனே அந்த பாறையை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். ஆமா, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க அது. அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. விசுவாசம் என்பது ஒரு அவசர கால உதவி எண்ணல்ல. திருப்பாடலாசிரியர் இந்த மனநிலையை சுக்குநூறாக உடைக்கிறார். 5 மற்றும் 6 வசனங்களை உற்று நோக்குங்கள். சொல்லுங்க. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மையே சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். வாவ்! இது ஒரு பகுதி நேர உறவு அல்ல என்பதை கவனித்தீர்களா? இது வாழ்நாள் முழுவதுமான ஒரு பிணைப்பு. ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு வரைபடம் அல்ல, அவர்தான் நீங்கள் பயணிக்கும் பாதையே. தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். இந்த ஒரு வரி எவ்வளவு ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி இருக்கு பாருங்க. இன்று சமுதாயத்தில் பலருக்கும் நமக்குன்னு யாருமே இல்லையே, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயங்கரமான தனிமை உணர்வும் பதற்றமும் இருக்கு. ஆமா, 1000 பேருக்கு மத்தியில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பா. ஆனால் நீங்க பிறக்கும் முன்பே உங்களை அறிந்த, உங்கள் அணுக்களை வடிவமைத்த ஒரு தலைவர் இருக்கிறார். உங்கள் தாயின் கருவிலேயே உங்களுக்கான பாதுகாப்பு கோட்டை கட்டப்பட்டு விட்டது என்பதை நீங்க ஆழமாக உணர்ந்தால் அந்த வெற்றிடம் எப்படி மறையும் பாருங்க. ரொம்ப அழகான விளக்கம். நீங்கள் யாரோ கற்செயலாக இந்த பூமிக்கு வந்த ஒரு நபர் அல்ல. நீங்கள் ஒரு விபத்து அல்ல. ஆண்டவர் உங்களை ஒரு பிரத்யேக நோக்கத்திற்காக உருவாக்கியுள்ளார். உண்மைதான். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் அவர் உங்களை வழிநடத்துகிறார்.
இந்த ஆழமான உறவை புரிந்து கொண்டால் பதற்றத்திற்கு அங்கே இடமே இல்லை. பிரச்சனை வரும்போது ஓடி ஒளியும் ஒரு பாறையாக மட்டும் ஆண்டவரை பார்க்காமல், உங்கள் வாழ்வின் ஆதாரமாக ஆணிவேராக அவரை பார்க்க தொடங்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் மாறிவிடும். நீங்க ஒருபோதும் தனிமையில் விடப்படவில்லை என்ற அந்த சிலிர்ப்பு தான் உண்மையான ஆன்மீக அனுபவம். அப்படியானால் இதையெல்லாம் உணர்ந்த ஒரு மனிதனின் மனநிலை எப்படி இருக்கும்? ஆமா, அதுதான் என் அடுத்த கேள்வி. ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார், தாயின் கருவிலிருந்தே நம்மை பாதுகாத்து அரணாக இருந்து வழிநடத்துகிறார் என்றால் இதற்கு நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும்? நமது அன்றாட வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? அதைத்தான் ஆசிரியர் 15ஆம் வசனத்தில் மிக தெளிவாக விளக்குகிறார். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உமது அருஞ்செயல்களை என்னால் கணக்கிட இயலாது. உமது அருஞ்செயல்களை என்னால் கணக்கிட இயலாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அறிக்கை. ஆமாம், இது ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக முதிர்ச்சியின் வெளிப்பாடு. மனித மூளையின் இயல்பு என்னவென்றால் அது எப்போதும் ஆபத்துகளையும் குறைகளையும் மட்டுமே தேடும். இது அறிவியலில் கன்ஃபர்மேஷன் பயாஸ் அல்லது நெகட்டிவிட்டி பயாஸ் என்று சொல்லப்படும். ஓ ஆமா, நம்மிடம் இல்லாதவற்றையும் நாம தவறவிட்ட வாய்ப்புகளையும் மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகங்களையும் கணக்கிடுவதிலேதான் நாம் குறியாக இருப்போம். சரியாக சொன்னீங்க. ஆனா திருப்பாடலாசிரியர் தனது மூளையின் அந்த இயல்பை ஆண்டவரின் அருளால் உடைத்தெறிகிறார். அவர் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை எண்ணி பார்க்க தொடங்கினார். அவை கணக்கிட்ட முடியாத அளவுக்கு பெருகிக் கொண்டே செல்வதை கண்டு மலைத்து போகிறார். ஆனா இது நடைமுறையில் எப்படி சாத்தியம்? எனக்கு ஒரு பெரிய பணப்பிரச்சனை இருக்கும்போது அல்லது என் உடலில் தீராத நோய் இருக்கும்போது நான் எப்படி தினமும் கணக்கிட முடியாத அருஞ்செயல்களை எண்ணி பார்ப்பது? இது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். இது ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சி. நன்றியுணர்வு என்பது உங்களிடம் எல்லாம் சரியாக இருக்கும்போது வரும் ஒரு மென்மையான உணர்ச்சி அல்ல. அது இருளுக்கு எதிராக போராடும் ஒரு கூர்மையான ஆயுதம். வாவ், அருமையான சிந்தனை. நீங்க தினமும் காலையில் எழுந்ததும் எதை கணக்கிடுகிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை அழுத்தும் பிரச்சனைகளை, செலுத்த வேண்டிய கட்டணங்களை, உங்களை காயப்படுத்தியவர்களின் வார்த்தைகளை எண்ணி பார்க்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் நாள் பதற்றத்தில் தான் தொடங்கும், இல்லையா? கண்டிப்பா. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு செய்த சிறு சிறு நன்மைகளை எண்ணத் தொடங்குங்கள். நீங்கள் சுவாசிக்கும் காற்று, உங்கள் இதயம் துடிக்கும் விதம், நேற்று நீங்கள் சந்தித்த ஒரு சிறிய உதவி எல்லாமே அவருடைய கணக்கிட முடியாத அருஞ்செயல்கள்தான். ஆமா, இதையெல்லாம் நாம பெருசா நினைக்கிறதில்ல. இதை நீங்கள் எண்ணத் தொடங்கும்போது உங்கள் மூளையில் உள்ள மனக்கவலையின் வேர்கள் அறுக்கப்படுகின்றன. அதுதான் உண்மையான விடுதலை. ரொம்ப அருமை. நாம ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட இந்த பாதுகாப்பையும் விடுதலையையும் நமக்குள்ளேயே வைத்துக் கொள்வது ஒரு வகையான ஆன்மீக சுயநலம் அல்லவா? எந்த சந்தேகமும் இல்ல, அது சுயநலம்தான். தொடக்கத்தில் நாம பார்த்த அந்த பதுங்கு குழியில் இருக்கும் நபர் வெளியே குண்டுமழையில் சிக்கி தவிக்கும் ஒருவரை பார்த்து, உள்ளே வா, இங்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லாமல் இருப்பதற்கு சமம் இது. முற்றிலும் உண்மை. அதனால்தான் ஆசிரியர் 17ஆம் வசனத்தில், கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர், இதுவரை நான் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் என்கிறார். ஓ, அவர் அந்த பாறையின் பாதுகாப்பை அனுகூலித்து விட்டார். ஆமாம், இப்போது அந்த அமைதியை மற்றவர்களுக்கும் அறிவிக்க தயாராகிறார். ஆண்டவர் வெறும் தற்காலிக புகலிடம் அல்ல, அவர் உங்கள் வாழ்நாள் முழுவதுமான கோட்டையாரன். அவர் கொடுத்த ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நகர்வும் அவருடைய கணக்கிட முடியாத அருஞ்செயல்களின் பட்டியல்தான். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் விட உங்களை காக்கும் அந்த அடைக்கலப்பாறை மிக பெரியது என்பதை நீங்க உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என்று பல்லவி சொல்வது இதைத்தான். நாள்தோறும். அது ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் மட்டுமோ அல்லது ஜெபிக்கும் நேரம் மட்டுமோ அல்ல. நாள்தோறும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும், நீங்கள் பேசும் வார்த்தைகளும், நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் விதமும் அந்த மீட்பை பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் அந்த பாறையில் பாதுகாப்பாக அமர்ந்திருப்பதை உலகம் உங்கள் செயல்பாடுகள் வழியாக பார்க்க வேண்டும். உங்களை சுற்றியுள்ள உலகத்தின் புயல்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த அந்த ஒரு கணக்கிட முடியாத நன்மையை நினைவில் கொள்ளுங்கள். அதுவே உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தியாக இருக்கும். அந்த பாறையோடு உங்களை இறுக்கமாக பிணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஆழமான சிந்தனையை உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் அந்த பயங்கரமான புயல், அந்த பிரச்சனை உங்களை அழிப்பதற்காக வந்ததல்ல. ஒருவேளை அது உங்களை அந்த அடைக்கல பாறையை நோக்கி விரட்டுவதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அல்லவா?
ஆமாம், ஒருவேளை புயல் இல்லை என்றால் நீங்கள் பாறையின் அருமையை புரிந்து கொண்டிருக்கவே மாட்டீர்கள். உங்கள் சொந்த பலத்தின் மீதுள்ள மாயையை உடைத்து உண்மையான அரணாகிய ஆண்டவருக்குள் உங்களை நிலைநிறுத்தவே இந்த புயல் வந்திருக்கிறது என்பதை சிந்தித்துப் பாருங்கள். இது சற்று கூர்ந்து கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஏசாயா தன்னுடைய சிறிய திட்டத்துல, அதாவது இந்த இஸ்ரேல் மக்களை மீட்கிறதுல தோல்வி அடைஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஆண்டவர் அந்த தோல்வியையே ஒரு மாபெரும் உலகளாவிய திட்டத்துக்கான தொடக்க புள்ளியா மாத்திருக்காரு. ஆமா, பிற இனத்தாருக்கு ஒளியாக மாற்றுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. இதை நம்முடைய நேயர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வோடு இணைத்து பார்க்கணும். நீங்க ஒரு சிறிய காரியத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம், உங்களுடைய உழைத்து யாருக்கும் புரியல அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் அதை விட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க போறாரு. உண்மைதான். ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கலாம் இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. நம்முடைய தோல்விகள் தான் ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான ஆரம்பம். சரி, எசாயா தன்னுடைய சொந்த உழைப்பு வீணாகிடுச்சே அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டாரு. அந்த போராட்டம் அவருக்குள்ள நடந்த ஒண்ணு. ஆனா அந்த தோல்வியோ ஏமாற்றமோ வெளியில இருந்து, அதுவும் நம்ம உயிரை கொடுத்து நம்பிய ஒருத்தரிடமிருந்து துரோகமா வந்தா அது எவ்வளவு வலியை தரும். அந்த வலி வார்த்தைகளால சொல்ல முடியாதது. அந்த வலியத்தான் இயேசு அந்த மாடியறையில சந்திச்சாரு. நாம இப்ப யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்துக்குள்ள செல்வோம். திரு விவிலியத்திலேயே மிகவும் கனமான உணர்வு பூர்வமான ஒரு சூழல் இது. இறுதி இரா உணவு மேசையை சுற்றி நடக்கும் இந்த உரையாடல் மனித மனதின் இருளையும் ஆண்டவரின் ஒளியையும் மிக தெளிவா பிரித்து காட்டுது. அந்த இறுதி இரா உணவு மேசைக்கு நாமும் இப்ப போவோம். இந்த வாசகத்தோட தொடக்கத்துல இயேசு உள்ளம் கலங்கியவராய் காணப்படுகிறார்னு வாசிக்கிறோம். இத படிக்கும்போது எனக்குள் ஒரு முரண்பாடான சிந்தனை வருது. என்ன சிந்தனை அது? அதாவது இயேசு எல்லாமே தெரிந்தவர் இல்லையா? அவர் ஆண்டவரின் மகன். அவருடைய வாழ்வின் முடிவு சிலுவையில தான் முடியும்னு அவருக்கு முன்கூட்டியே தெளிவா தெரியும். அப்படி இருக்கையில திடீர்னு அவர் ஏன் இங்க உள்ளம் கலங்கணும்? பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான உளவியல் மற்றும் ஆன்மீக புள்ளி. இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள மூல கிரேக்க வார்த்தை தராசோ. ஆமா, இதோட அர்த்தம் ஏதோ லேசா மனம் வருந்துவது கிடையாது. ஒரு புயல் வீசும்போது கடல் எப்படி கொந்தளிக்குமோ அப்படி உள்ளம் கடுமையா கொந்தளிப்பதை, நிலை தடுமாறுவதை குறிக்கும் வார்த்தை இது. ஓ, அவ்வளோ ஆழமான கலக்கமா? கண்டிப்பா. இயேசுவோட இந்த கலக்கத்திற்கு மரண பயம் காரணம் இல்ல. அவர் கலங்கியது தன்னோடு 3 வருஷம் சாப்பிட்டு தூங்கி ஒன்னா வாழ்ந்த ஒரு சீடன் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறான் அப்படிங்கிற அந்த துரோகத்தின் வழியாலதான். புரியுது. நீங்க சொன்னது போல அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் மனித இயல்புல அந்த துரோகத்தை நேருக்கு நேர் சந்திக்கும் போது ஏற்படும் வலி அது. அதாவது புயல் வரப்போகுதுன்னு வானிலை அறிக்கை முன்கூட்டியே நமக்கு தெரிந்திருந்தாலும் அந்த புயலோட குளிர்ந்த காற்று நேரா நம்ம முகத்துல அறையும் போது நம்ம உடல் நடுங்கத்தானே செய்யும். மிகச்சரியான உதாரணம். அதுபோல எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த துரோகம் நிகழ்வாக மாறும்போது இயேசுவோட மனித இயல்பு அந்த வலியை முழுமையா உணர்ந்ததுன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். இயேசு தன் முழுமையான இறை இயல்பில் இருந்தாலும் அவர் முழுமையான மனித இயல்பிலும் இருந்தார் என்பதை இது காட்டுது. இந்த கட்டத்துல தான் ஒரு மிக முக்கியமான கலாச்சார பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பின்னணி? அப்பத்துண்டை தோய்த்து இயேசு யூதாஸ்க்கு கொடுக்கிறார். இத பலர் வெறும் ஒரு அடையாளமா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா 1 நூற்றாண்டு யூத கலாச்சாரத்துல ஒரு விருந்துல தலைவரானவர் தன் கையால அப்பத்துண்டை தோய்த்த ஒருத்தருக்கு கொடுக்கிறார்னா அந்த நபருக்கு அளிக்கப்படும் ஒரு மிகப்பெரிய விசேஷமான மரியாதையின் அடையாளம் அது. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன், என்ன குழப்பம்? யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு இயேசுவுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அவனுக்கு அந்த சிறப்பு மரியாதையை செய்யணும்? அது மட்டும் இல்ல, வாசகம் சொல்லுது அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுள் நுழைந்தான் அப்படின்னு. ஆமா, வாசிக்கிறோம். அப்போ இயேசு அந்த அப்பத்துண்டை கொடுத்ததால தான் சாத்தான் யூதாசுக்குள்ள நுழைந்தான் அர்த்தமாகிடாதா? இது எப்படி அன்பின் வெளிப்பாடா இருக்க முடியும்? இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமா போகுது. இது ஆண்டவர் யூதாசுக்கு செய்த தீமை கிடையாது. இதுதான் யூதாசுக்கான அன்பின் இறுதி அழைப்பு. அன்பின் இறுதி அழைப்பா? ஆமா. சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. இயேசு அவனுக்கு அந்த அப்பத்துண்டை கொடுக்கும்போது யூதாஸோட கண்களை பார்த்து, நீ எனக்கு என்ன செய்ய போறன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன், உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லாம சொல்றார். ஓ, எவ்வளவு பெரிய அன்பது! ஆனா யூதாஸ் என்ன செஞ்சான்? அந்த உச்சகட்ட அன்பையும் அவன் நிராகரிக்கிறான். தன் இதயத்தை முழுமையா கடினப்படுத்திக்கிட்டான். அப்படின்றால் சாத்தான் வலுக்கட்டாயமா உள்ளே நுழையல, யூதாஸ் தான் அவனுக்கு கதவை திறந்து விட்டான்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிங்க.
ஆண்டவரின் அன்பை ஒருத்த முழுமையா நிராகரிக்கும் போது என்ன நடக்கும்? அங்கே ஒரு ஆன்மீக வெற்றிடம் உருவாகும். வெளிச்சத்தை வேண்டான்னு நீங்க ஜன்னலை மூடினா இருள் தானாகவே அந்த அறையை ஆக்கிரமித்துக் கொள்ளும் இல்லையா? கண்டிப்பா. அது போலதான் இயேசுவின் இறுதி அன்பையும் யூதாஸ் நிராகரித்த அந்த வினாடில அவனுக்குள் இருந்த சிறு நன்மையும் அகன்று தீமை அவனை முழுமையா ஆக்கிரமித்துக் கொண்டது. இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்க. அந்த நபரை பழி வாங்கணும்னு தோணுது இல்லையா? ஆமா, அதுதான் மனித இயல்பு. ஆனா இயேசு தமக்கு துரோகம் செய்தவனுக்கு தம்முடைய இறுதி அன்பை வெளிப்படுத்துறார். அந்த அன்பை நிராகரிப்பது எவ்வளவு பெரிய ஆன்மீக வீழ்ச்சி. சரி, யூதாஸ் அந்த அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டு வெளியே போறான். ஆனா அறையில் இருந்த மத்த சீடர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி அது? யூதாஸ் வெளியே சென்றதை மத்த சீடர்கள் முற்றிலுமா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அவன் பணப்பைய வச்சிருந்ததால திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ சென்றுப்பான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, இது எவ்வளவு பெரிய முரண். ஒரு புறம் ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான், ஆனா சகசீடர்களோ அவன் ஏழைகளுக்கு உதவி செய்ய போறான்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது. என்ன தெரியுது? இயேசு யூதாஸ எந்த அளவுக்கு சமமா ஒரு திருடனாகவோ துரோகியாகவோ காட்டிக்கொள்ளாம பணப்பையே கொடுத்து நம்பி வச்சிருந்தார் என்பது வியப்பா இருக்கு. ஒரு வங்கியோட சாவியை ஒரு திருடனுக்கு கொடுக்கிற மாதிரி அல்லவா இது இருக்கு? அதுதான் ஆண்டவரின் அணுகுமுறை. இயேசு ஒருத்தரை அழைக்கும் போது அவரோட கடந்த காலத்தையோ அல்லது பலவீனத்தையோ வச்சு அவனை முத்திர குத்துவதில்லை. யூதாஸுக்கு பணப்பைய கொடுத்தது அவனோட பலவீனத்தை தூண்டுவதற்காக அல்ல. பின்ன எதுக்காக? மாறாக அவன் தன் திருடும் பழக்கத்தை வென்று பொறுப்போடு நேர்மையா வாழ அவனுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பது. இயேசு அவன்கிட்ட எந்த பாகுபாதம் காட்டல என்பதை இத ஆழமா பதிவு செய்து. உண்மைதான். கூட இருந்த சீடர்களுக்கு கூட அவனது தீய எண்ணம் தெரியலன்னா இயேசு யூதாஸை எந்த அளவுக்கு மரியாதையாகவும் எல்லாரையும் போல சமமாகவும் நடத்திருக்கார் என்பதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா யூதாஸ் வெளியேறிய அந்த தருணத்தை நற்செய்தியாளர் யோவான் ஒரு சின்ன வார்த்தையில எவ்வளவு அழகா பதிவு செய்திருக்காருன்னு கவனிச்சிங்களா? அது இரவு நேரம் அப்படின்னு குறிப்பிட்டாரு. ஆமா, நான் அதை கவனிச்சேன். ஆனா அது வெறும் கடிகார நேரத்தை குறிக்கல என்பது மட்டும் எனக்கு புரியுது. முற்றிலும் சரி. யோவான் நற்செய்தியை பொறுத்தவரை ஒளி இருள் ஆகிய 2 வார்த்தைகளும் வெறும் இயற்பியல் வார்த்தைகள் கிடையாது. அவை ஆழமான இறையியல் அர்த்தம் கொண்டவை. அதாவது ஆன்மீக அர்த்தம் சொல்றீங்க? ஆமா, இயேசுதான் உலகத்தின் ஒளி. யூதாஸ் அந்த ஒளியை விட்டு வெளியே அடர்ந்த இருளுக்குள் காலடி எடுத்து வைக்கிறான். எப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு முழுமையா விலகி செல்றானோ அப்போ அவனுடைய வாழ்வில் ஆன்மீக இருள் கவிய தொடங்கிடுது. யூதாஸோட வாழ்க்கையின் 2 அத்தியாயம் அங்குதான் தொடங்குது. ஆனா இதுலதான் எனக்கு புரியாத ஒரு மிகப்பெரிய புதிர் இருக்கு. என்ன புதிர்? யூதாஸ் இருளுக்குள் சென்ற மறுகணமே இயேசு சொல்றார், இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தன் சீடர்கள்ல ஒருத்தன் தன்னை கொல்ல திட்டமிட்டு செல்றான். சிலுவை மரணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இது மனித பார்வையில ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஒரு அவமானம். ஆனா இயேசு இதை எப்படி மாட்சின்னு அழைக்க முடியும்? இந்த கேள்வியில தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமே அடங்கி இருக்கு. உலகத்தின் பார்வையில மாட்சி அல்லது மகிமை என்பது என்ன? அதிகாரம், வெற்றி, புகழ், சிம்மாசனத்துல அமர்வது. ஆமா, அதானே மாட்சி. ஆனா ஆண்டவரின் பார்வையில, குறிப்பா யோவான் நற்செய்தியில, மாட்சி அதாவது கிரீக்கத்துல டோக்சான் சொல்வாங்க. இது கடவுளின் உண்மையான அன்பான குணாதிசயம் முழுமையா வெளிப்படுவதை குறிக்குது. ஓ, அப்படியா? ஆமா, சிலுவை மரணம் என்பது தோல்வி அல்ல. தன் உயிரையே பலியாக கொடுத்து மனித குலத்தை மீட்கும் ஆண்டவரின் தியாக அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடுதான் சிலுவை. ஒரு விதை மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது முளைத்து மிகப்பெரிய மரமா மாறும். கண்டிப்பா. அதுபோல ஆண்டவர் தம் மகனை அந்த சிலுவையின் மரணத்தின் வழியாகத்தான் மாட்சிமைப்படுத்த போறார். இருள் எவ்வளவு பலமா சூழ்ந்தாலும் இறைவனின் திட்டம் அங்கேதான் மாட்சியோடு நிறைவேறுகிறது. இதை கேட்கிற உங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த செய்தியா இருக்கும். நீங்க உங்க வாழ்வின் இரவு நேரங்களில், அதாவது இருண்ட நம்பிக்கையற்ற எல்லாம் முடிந்து விட்டதுன்னு தோன்றும் சூழ்நிலைகளில் எப்படி முடிவெடுக்கிறீங்க? ஒருவேளை உங்க வாழ்வுல ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கலாம். ஆமா, அல்லது ஒரு உறவு உடைந்திருக்கலாம். ஆனா உலகம் தோல்வின்னு நினைக்கிற அந்த இருண்ட நேரத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கான ஒரு பெரிய மாட்சிய, ஒரு விடிவள்ளிக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கார். உங்க உடைந்த நிலையை தாண்டி ஆண்டவரின் மாட்சிய உங்களால காண முடியுதா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேர்.
ஆனா விசுவாசத்தை பற்றி பேசும்போது நாம இந்த வாசகத்தோட கடைசி பகுதியை புறக்கணிக்கவே முடியாது. பேதுருவின் வீண் நம்பிக்கையையும் ஆண்டவரின் யதார்த்தத்தையும் காட்டும் அந்த வசனங்கள். ஆமா, பேதுரு இயேசுதான் போக போவதை பற்றி பேசும்போது பேதுரு உடனடியாக குறுக்கிட்டு உமக்காக என் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு மிகுந்த உணர்ச்சியோடு சொல்றார். ரொம்ப உணர்ச்சி வசப்படுறார். இத படிக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது, நாம புத்தாண்டு அன்னைக்கு ரொம்ப தீவிரமா சபதம் எடுப்போம், ஆனா அடுத்த நாளே அதை மறந்துடுவோம் இல்லையா? பேதுருவோட விசுவாசம் என்பது ஒரு பாலத்தின் வலிமையை போன்றதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த பாலம் அதுவரை மிதிவண்டிகள், சிறிய கார்கள் போன்ற லேசான எடைகளை மட்டுமே தாங்கி பழகிய ஒரு பாலம். பேதுருவின் அன்றாட சீடத்தூர் வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். ஆனா பேதுருவோ தன் பாலம் பல 100 டன் எடையுள்ள ஒரு பெரிய சரக்கு ரயிலையே தாங்கும்னு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையாகவே நம்புறார். அருமையான ஒப்பீடு. ஆனா அந்த பாலத்தை கட்டிய பொறியாளரான இயேசுவுக்கு தெரியும் எந்த எடையில அந்த பாலம் சுக்குநூறா உடையும்னு. அவர் பேதுருவை அவமானப்படுத்தல, மாறாக அவருடைய ஆன்மீக பலத்தின் யதார்த்த நிலையை அவருக்கு உணர்த்துறார் இல்லையா? நீங்க சொன்ன அந்த பாலத்தின் ஒப்பீடு மிக துல்லியமானது. பேதுரு பொய் சொல்லல. உயிரை கொடுப்பேன்னு அவர் சொல்லும்போது அவர் உள்ளத்துல அது 100க்கு 100 உண்மையாகவே இருந்துச்சு. அவர் இயேசுவை ஆழமா நேசித்தார். ஆமா, ஆனா அதற்கான ஆன்மீக பலம் தன்னிடம் இல்ல. அந்த சரக்கு ரயிலை தாங்கும் திறன் தன் பாலத்திற்கு இல்லை என்பதை அவர் உணரல. தன் சொந்த பலத்தின் மீது, தன் உணர்ச்சிகளின் மீது அவர் வச்சிருந்த அதீத நம்பிக்கை தான் அவரிடம் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு அதை உடனே உடைக்கிறாரா? ஆமா, அதனாலதான் ஆண்டவர் இயேசு பேதுருவின் அந்த உணர்ச்சிகரமான வீண் நம்பிக்கையை உடனடியாக உடைக்கிறார். எனக்காக உயிரை கொடுப்பாயா? சேவல் கூவும் முன் 3 முறை என்னை மறுதலிப்பாய் என முகத்திற்கு நேராக யதார்த்தத்தை உரைக்கிறார். இயேசு இந்த சொல்லும்போது ஒரு விதமான ஏமாற்றத்திலோ அல்லது கோபத்திலோ சொல்லியிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமா கோபத்துல சொல்லல. அவர் மிகவும் அன்போடும் பரிவோடும் அதை கூறியிருப்பார். பேதுருவே, உன்னுடைய பலவீனம் என்னவென்று எனக்கு தெரியும், உன்னை விட எனக்கு அது நல்லா தெரியும் என்பது போலதான் அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வீழ்ச்சிகளை நாம் அறிவதை விட ஆண்டவர் நல்லா அறிவார். நாம எவ்வளவு பலவீனமானவர்கள் என்று தெரிந்தும் அவர் நம்மை நேசிக்கிறார். ஆமா, அது மட்டும் இல்லையே, பேதுரு மறுதலித்த பிறகும் உயிர்த்தெழுந்த இயேசு அவரை தேடிச் சென்று மன்னித்து திருச்சபையின் தலைவராக அவரை உயர்த்தினார் அல்லவா? அது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா? இதை கேட்கிற நீங்க சற்று எண்ணி பாருங்க. தற்போதைய உலகத்துல ஆண்டவருக்காக எதையும் செய்வேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நாமும் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இனி இந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்யவே மாட்டேன், என் முழு வாழ்வையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆமா, நிறைய நேரம் அப்படி செய்யறோம். ஆனா ஒரு சிறிய சோதனை வரும்போது, ஒரு சமூக நெருக்கடி வரும்போது நாமும் பேதுருவை போல மறுதலிக்கிறோம். நம் செயல்களால், நம் வார்த்தைகளால் அவரை அறியேன்னு சொல்றோம். உண்மையான விசுவாசம் என்பது உணர்ச்சியில் இல்ல, மாறாக ஆண்டவரின் கிருபையை சார்ந்திருப்பதுல தான் இருக்கு. ரொம்ப சரியான விளக்கம். என் பலத்தால் அல்ல ஆண்டவரே, உமது அருளால் மட்டுமே என்னால் நிலைநிற்க முடியும் என்ற மனத்தாழ்மை தான் நமக்கு இன்னைக்கு தேவை. ஆமேன். உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற உற்சாகம் நாளைக்கு இருக்காது. ஆனா ஆண்டவரோட கிருபை மாறாதது. அதை சார்ந்து நிற்பதே உண்மையான சீடத்துவம். இந்த ஒட்டுமொத்த பகுதியும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான். யூதாசை போல் நாம் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றாலும் சரி, பேதுருவை போல் பயந்து மறுதலித்தாலும் சரி, இயேசுவின் அன்பு மட்டும் ஒருபோதும் மாறாதது. கண்டிப்பா. ஆனா நாம் அந்த அன்பிற்கு எப்படி பதிலளிக்க போறோம் என்பதுதான் நம் முன்னிருக்கிற மிகப்பெரிய கேள்வி. மிக ஆழமான ஒரு பயணம் இதே. தன்னை காட்டி கொடுக்க போகும் யூதாசுக்கும், சில மணி நேரங்களில் தன்னை மறுதலிக்க போகும் பேதுருவுக்கும் இயேசு தம் சொந்த கைகளால் பாதங்களை கழுவினார். அவங்க தமக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சே அவர் பணிந்து அவர்களின் பாதங்களை கழுவினார். ஓ ஆமா. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்வில உங்களுக்கு துரோகம் செய்தவர்களின், உங்களை ஏமாற்றியவர்களின் பாதங்களை உங்களால் கழுவ முடியுமா? அவர்களுக்கு மன்னிக்கவும் அவர்களை அன்போடு நடத்தவும் உங்களுக்கு சம்மதமா? இதை இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. மிகவும் ஆழமான, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள தூண்டும் ஒரு சிந்தனை. நற்செய்தியோட ஆழமான அழகு எங்கு தொடங்குது தெரியுமா? நம்முடைய பலவீனங்கள் அனைத்தும் இயேசுவுக்கு தெரியும். நீ என்னை காட்டி கொடுப்பாய் அப்படின்னு யூதாசிடம் சொன்னாரு, நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு பேதுருவிடம் சொன்னாரு. இருவருடைய வீழ்ச்சியும் அவருக்கு தெரியும். ஆமா, ஆனாலும் அவர் அவங்களை நேசிக்கிறத நிறுத்தல. இது நம்ம முதலாவதாக பார்த்த எசாயா இறைவாக்கினரோட வாசகத்தோட அப்படியே பொருந்தி போகுது பாருங்க.
ஆமா, எப்படி பொருந்தது? எசாயா தன்னுடைய பலவீனத்தால் என் உழைப்பு வீணாகிவிட்டது அப்படின்னு புலம்பினாரு. ஆனா ஆண்டவரோ, நீ என் பார்வையில் மதிப்பு பெற்றவன், உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. அருமையான ஒப்பீடு. அதே போல பேதுரு மறுதலிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சும் இயேசு அவரை ஒதுக்கல. அவர் திருந்தி வருவாரு, தன்னுடைய மந்தையை மேய்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையை இயேசு வச்சிருந்தாரு. நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தடுமாற்றங்களை ஆண்டவர் அறிந்திருந்தோம். அவர் நம்மை பிற இனத்தாருக்கு ஒளியாக மாற்றவே விரும்புறாரு அப்படிங்கிறத நேயர்களாகி நீங்க உறுதியா நம்பணும். மிகச்சரியான வார்த்தைகள். மனிதர்களாகிய நாம பலவீனமானவங்க தான். ஆனா நம்முடைய எந்த தோல்விகளும், நம்முடைய எந்த மறுதலிப்புகளும் ஆண்டவருடைய மாபெரும் திட்டத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய அன்பு நம்முடைய பலவீனங்களை விட மிகவும் வலிமையானது. கண்டிப்பா. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆழமான பார்வை நம்முடைய அன்றாட வாழ்வோடு மிகவும் நெருக்கமான பல சிந்தனைகளை கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா, துரோகத்தை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்ளணும், பலவீனப்படும் போது எப்படி ஆண்டவரோட கரங்களை பற்றி கொள்ளணும் அப்படிங்கறத மிக தெளிவா நம்ம பார்த்தோம். உங்கள் வாழ்வில உங்களுக்கு எதிராக செயல்படும் அல்லது உங்களை ரொம்ப ஆழமாக காயப்படுத்திய அந்த யூதாஸ் யார் அப்படின்னு சற்று நேரம் அமைதியா யோசித்து பாருங்க. அது உங்களுடன் பணிபுரிபவர்களாயிருக்கலாம், உங்களின் நீண்ட கால நண்பர்களாயிருக்கலாம், ஏன் சில நேரங்கள்ல உங்கள் சொந்த குடும்பத்து உறுப்பினரா கூட இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்பத்துணிக்கை, அதாவது அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பின் வெளிப்பாடு இன்னைக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. மன்னிப்பு அப்படிங்கிறது பலவீனம் அல்ல, அது உங்களையும் உங்களை காயப்படுத்தியவர்களையும் சுதந்திரமாக்கும் மாபெரும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை இன்னைக்கு கையில எடுங்க. ஆமா, ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இதை செவிமடுத்த ஒவ்வொருவரும் நீரே அவர்களின் அடைக்கல பாறை என்பதையும், தாய் வயிற்றிலிருந்து அவர்களை தெரிந்தெடுத்தீர் என்பதையும் ஆழமாக உணரச் செய்தருளும். ஆமாம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வில் உள்ள அனைத்து போராட்டங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து உமது அருஞ்செயல்களை நாள்தோறும் எடுத்துரைக்கும் பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறியாமலேயே நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் மாபெரும் திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உழைப்பு வீணாகிவிட்டதோ என்ற சோர்விலும் விரக்தியிலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் இன்று உமது வல்லமையுள்ள கரம் தொடுவதாக. ஆமாம் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய அம்பரா துணியில் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உமது வெளிச்சத்தை பிறருக்கு கொடுக்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள உம்முடைய தூய ஆவியானவரின் ஆற்றலை அவர்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் ஆமேன். ஆமேன். நேர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான்
கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோ விரியனின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும். மீட்பையும் எடுத்துரைக்கும். அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.